வை கனடாவில் பைனான்ஸ் அண்ட் சில வேறு ஃபேமஸ் ஆப்ஸ் ஒர்க்ஸ் ஆகுது இல்லை? ஓகே, கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் மற்றது பெக்ஸ்ஃபுல் அது மாதிரி சில ஆப்ஸ்கள் ஒர்க் ஆகாது. என்னென்னு சொன்னால் பைனான்ஸுங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஒன்று. ஸோ அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ரன் பண்ணணும்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பைனான்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு லாஸ்ட் இயர் இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பைனான்ஸுக்கு சில ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. அதாவது எங்கள்ட நாட்டில் ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் கஸ்டமர்ஸோட டேட்டாவை தரணும், கஸ்டமர்ஸோட இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கூடுதலான இது போட்ட உடனே உங்களோட ரெகுலேஷன் எங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே நாங்கள் உங்களோட கண்ட்ரியில் நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டோம், நாங்கள் வெளியிறங்கன்னு சொல்லி போட்டு பைனான்ஸ் வெளியிறங்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களோட பைனான்ஸில் இருந்தாக்கள் எல்லாரையுமே இது செய்யுங்க, என்ன வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இருந்தால் ஆல்ரெடி பைனான்ஸ் வச்சிருந்தாக்கள் அவங்களோட ஃபண்டை வித்ட்ரா பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் புதுசாக நீங்கள் பைனான்ஸுக்கு வரீங்கன்னா நீங்கள் பைனான்ஸில் அக்கௌண்ட் திறக்க இயலாம் கனடாவில். ஆனால் நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருப்பீங்கன்னா, உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பைனான்ஸ் திறக்கலாம். இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே தான் நான் பைனான்ஸ் திறந்தேன், அதனால ஸ்டில் நான் பைனான்ஸ் பாவிச்சிட்டு இருக்கேன். நான் ஈவன் தோ கனடாவில் இருந்தாலும் பிரச்சனை, ஏன்னா நான் கனேடியன் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் திறக்கல இந்த பைனான்ஸ். ஒரு கண்ட்ரியோட ரெகுலேஷனால தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ அதனால பைனான்ஸ் இல்லாட்டி ஒன்றுமே இல்லையாண்டா இல்லை, பைனான்ஸுங்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி 100 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதே மாதிரி நல்ல ரெப்யூட்டபிளான எக்ஸ்சேஞ்ச். ஈவன் பைனான்ஸை விட பழமையான, பைனான்ஸை விட வெல் ரெப்யூட்டடான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கூட இருக்குது. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ பைனான்ஸ் ஒர்க் பண்ணாடி என்ன, பைனான்ஸுங்கிறது கிரிப்டோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதே விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அதே மாதிரி பெக்ஸ்ஃபுல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, பெக்ஸ்ஃபுல்ல கிரிப்டோ கரன்சியோட P2P பிளாட்ஃபார்ம் உண்டு. அது வெளிநாள் வேலை செய்யுது, கனடாவில் வேலை செய்யல. அப்போ அதுக்கு பதிலாக கிரிப்டோ வாங்குற வைக்கிறதுக்கு இங்கே அதுக்கு வேற பிளாட்ஃபார்ம் செய்யாங்க, அதில் நீங்கள் கிரிப்டோ வாங்கி விற்றுக்கொள்ளலாம். ஸோ பைனான்ஸ் ஒர்க் பண்ண இல்லையா ஐயோன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, அதெல்லாம் ஒரு சர்வீஸ் எடுக்கிற உங்களோட கிரிப்டோவை நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சுக்கிறவனே நீங்கள் எந்த பயப்பட தேவையில்லை. நாளைக்கு கிரிப்டோ கனடாவில் பேன் பண்ணினா கூட உங்களோட கிரிப்டோ கொண்டு நடக்க போகல, ஏன்னா உங்களோட கிரிப்டோ உங்களோட கஸ்டடியில் இருக்கு. ஆனால் உங்களோட கிரிப்டோவை நீங்கள் இந்த பைனான்ஸ் அப்படி பண்ணி தேர்ட் பார்ட்டி வாலெட்டில் சும்மா வச்சிருப்பீங்கன்னா தான் நாளைக்கு அவங்க இல்லாமல் போகக்குள்ள, அவங்க நாட்டை விட்டு போகக்குள்ள, பிள்ளாடி பேங்க் கிராஃப்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு உங்களோட பணத்துக்கோ உங்களோட எசட்டுக்கு ஆபத்து வரும். என்னன்னா நீங்கள் இன்னொரு ஆளை நம்பி அந்த பணத்தை வைக்கிங்க. ஓகே, ஸோ அதனால தான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற கிரிப்டோக்குள்ள ஹார்ட்வேர் வாலெட் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மிலான எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க. அவங்கெல்லாம் கஸ்டடியல் வாலெட்னு சொல்கிறேன். அவங்களோட கஸ்டடியில் உங்களோட பணத்தை அவங்களோட கஸ்டடியிட்ட கொடுத்து வைப்பீங்க. அந்த வாலெட் ப்ரைவேட் கீஸ் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் உள்ளது உங்களோட கோல்டு வாலெட் இருக்க கூட உங்களோட ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதனால சர்வீஸில் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் பாவீங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு கண்ட்ரியில் வேலை செய்யாட்டி அந்த கண்ட்ரியில் எது வேலை செய்யுதுன்னு பார்த்து அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பயப்படுற அளவுக்கு, இதுக்கு கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை. பைனான்ஸுங்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச். அநேகமான பிரச்சனை என்னன்னா பைனான்ஸ் தான் கிரிப்டோ பைனான்ஸ் இல்லாட்டி கிரிப்டோ இல்லைன்னோ. பைனான்ஸு இப்போ 5-6 வருஷமாக தான் இருக்குது. பைனான்ஸுக்கு முதலே நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டில் அன்ஹேக்கபிள் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, பைனான்ஸே ஒரு தரமே ஹெக் ஆகிருக்கு, ஆனால் பைனான்ஸ் மாதிரி ஹெக்காகவே நிறைய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரியான பெஸ்டான எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் உங்களை வச்சு கொள்ளுங்க. பைனான்ஸ்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ், பைனான்ஸ் வேலை செய்யலையா ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். எப்பயுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கும். மாதிரி பயந்து இன்னைக்கு தேவை அநேகமான பிரச்சனை. பைனான்ஸ் ஃபேமஸாக இருக்கு, என்ன அவங்களோட சில விஷயங்களுக்கு அது ஃபேமஸாக இருக்கே தவிர பைனான்ஸ் தான் எல்லாம், பைனான்ஸ் இல்லாட்டி கிரிப்டோவே இல்லைன்னு சொல்லி எந்த விஷயமும் இல்லை. ஓகே, அதை பற்றி பயப்பட தேவையில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? கனடாவில் இதை மாதிரி வேறு ஆப்ஸ்கள் வேலை செய்யுதில்லை, ப்ளஸ் அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HPU கன்சல்டன்சியால் ஃப்ரீ ட்ரேடிங் பட்டன் கொடுத்து அதுக்கு $5 பெர் மதியான கேஸ் ஃபீஸும் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட் வின்னர்ஸுக்கு அதை கிளைம் பண்ணணும்னு சொன்னால் கீழே AI போட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு எங்களை உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் HPUconsultancy.com இருக்குது. பை.